மிக அடுத்ததாக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். அவருடைய பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதற்கட்டத்திலேயே தேர்தல் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயம் பாஜகவினுடைய ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன நினைக்கிறீங்க? 5 மாநில தேர்தல் நடக்கிறப்ப ஏதோ ஒரு மாநிலம் முதற்கட்ட தேர்தலில் பங்கு பெறும். அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாடு அந்த இடத்தை எடுக்கிறப்ப 1 மாதம் 1.5 மாதம் கழித்து தான் முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது எப்படி புரிஞ்சு? இல்லைங்க, நான் அதோட மெரிட் டிமெரிட்டுக்குள்ள பேசுறதுக்கு முன்னாடி பிஎல் சந்தோஷ் எலெக்ஷன் கமிஷன்ல எந்த பதவியிலும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனரும் கிடையாது. அவர் எப்படி ஏப்ரல் முதல் வாரத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் என சொல்றாரு? ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அவருக்கு அந்த தகவல் கொடுத்தாங்களா? ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பாஜக எந்த தேதியில் தேர்தல் நடத்த வேண்டும் என விருப்பப்படுகிறதோ அந்த தேதியில் தான் தேர்தல் நடத்தப்படுகிறது. போன முறை இமாச்சல் பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலை தனியாக பிரித்து நடத்தி இருந்தார்கள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளும் பாஜக அரசுக்கு எதிராக இருக்கிறது. இந்திய தேர்தல் ஆணையம் ஆளும் பாஜக அரசோட கைப்பாவையாக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏப்ரல் முதல் வாரத்தில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெறும் என பிஎல் சந்தோஷ் எதன் அடிப்படையில் குறிப்பிட்டார்? ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் குறிப்பிட்டாரா அல்லது ஏதேனும் தகவலை முன்வைத்து அவர் குறிப்பிட்டாரான்னு எனக்கு தெரியவில்லை. எனவே மெரிட் டிமெரிட்டுக்குள்ள பேசுறதுக்கு முன்னாடி பிஎல் சந்தோஷ்க்கு இந்த தகவல் கொடுத்தது யார்? உண்மையாலுமே தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த தகவல் வந்திருந்தா அதை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும். ஏன்னா இது போன்ற ஒரு ஆளும் கட்சி பிரதிநிதிக்கு இந்த தகவலை கொடுத்திருக்க கூடாது. அது ஒன்று. இரண்டாவதாக மெரிட் டிமெரிட்டுக்குள்ள போகணும்னா பொதுவாகவே ஏப்ரல் முதல் வாரத்தில் தமிழகத்தில் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது. ஆனால் இதற்கு முன்பும் அப்படிதான் நடைபெற்று இருக்கிறது. எனவே வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் எத்தனை கட்டமாக தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாக்குப்பதிவுக்கும் தேர்தல் முடிவுகளுக்குமான அந்த கால நிர்ணயம் தெரிய வரும். ஏப்ரல் முதல் வாரத்திலே இவர் சொன்னது போல தேர்தல் நடத்த வேண்டும் என்றால் பிப்ரவரி கடைசி வாரத்தில் தேர்தலை அறிவித்தாக வேண்டும். எனவே அப்படி இருக்கும் பட்சத்தில் பிப்ரவரி 17ஆம் தேதி தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கேரளா மாநிலத்தை எடுத்துக்கொண்டால், என்னுடைய தகவல் சரி என்றால், கேரளா மாநிலத்தில் பிப்ரவரி 21ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தில் 1 வார காலம், அதே போல தமிழகத்துக்கு 17ஆம் தேதி என்றால் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலும் அதே போல 21ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்க வேண்டும் என்றால் பிப்ரவரி 21ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் பிப்ரவரி 21ஆம் தேதிக்கு பிறகு 22, 23, 24 அந்த வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் மட்டுமே தேர்தல் ஏப்ரல் முதல் வாரத்தில் வெளியாகும். எனவே தேர்தல் ஏப்ரல் முதல் வாரத்தில் நடைபெறும். எனவே இது ஒரு இன்னும் 2 வாரங்களில் தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என்றுதான் எதிர்பார்க்க வேண்டும். அப்படி என்றால்